கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் பிரசன்னம் சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே பாவியாந்த நமக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. இந்த பட்சத்திலையும் பாவியாந்த நமக்கு பரலோகத்தில் ஒரு என்ட்ரி, ஒரு இடம் கொடுக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்தார். ஹல்லேலூயா. பாவத்தோட நம்ம பரலோகத்துக்கு போது நமக்கு என்ட்ரி கிடையாது. அப்போ பரலோகத்தில் நமக்கு ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னா பாவங்களை நாம் நீக்கப்பட வேண்டும். விசேஷமாய் அதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்து வந்து நம் பாவங்களை நீக்கினார். பரலோகத்துக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தார். பரலோகவாசியை நம்ம மாற்றினார். பரலோக குடும்பத்தாரை மாற்றினார். எப்போ பரலோகத்தனுடைய இயக்கத்தை நித்திய ஜீவனை நம்ம கொடுத்தார். அதனால பரலோகத்துக்கு ஒரு என்ட்ரி நீங்க ஒரு வேணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு உங்களுக்கு வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு வேணும். அவர்தான் அந்த பாவத்திலிருந்து உங்களை நீக்கி, பாவத்திலிருந்து நம்மை நீக்கி தேவனுடைய பிள்ளையாக மாற்றி பரலோகத்தோட என்ட்ரியாக நம்ம கொடுப்பான். ஆகிய பரலோகத்தை என்ட்ரி போகிறதுக்கு ஒரு ரட்சகர் தேவை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான். அவர் அதுக்காக பூமியில் வந்து தன் வழியை காட்டினார். பரலோகத்தோட என்ட்ரியை கொடுக்குறார். ஆகினால் பரலோகத்தை என்ட்ரி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பிறக்க வேண்டும். பிறந்து பரலோக வாசியம் மாறி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் பரலோகத்துடைய என்ட்ரி கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகிய பரலோகத்தை என்ட்ரி, பரலோகத்தில் நுழையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, பரலோகத்தில் இணைக்கப்பட வேணும்னா ஒரு ரட்சகர் தேவை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து உள்ளத்தை பிறந்து பரலோக என்ட்ரியா, பரலோக வாசிகளாக நம்ம மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.